தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார குண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமதனும் கலிதேவன் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுவலை ஒவ்வொரு ஒரு அனுபவம் தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு மகாபெரிவா பண்ணின டெக்னாலஜி மிரக்கள். மகாபெரிவா பண்ணின டெக்னாலஜி மிரக்கள். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம சேனலுக்கு தான் டைட்டில் முதல்ல ஆரம்பித்து எல்லோரும் இப்போ கொடுக்குறா. எல்லாம் பெரிய அனுகிரகம் தான். இந்த டைட்டிலும் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இன்டர்வியூலேருந்து எடுக்கிற டைட்டிலாக தான் இருக்குது. அவர் சொல்கிறது தான், யாரோ அந்த அனுபவத்தில் இருக்கவர். இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்ரீ கண்ணன் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இவரோட தாத்தா பாட்டி தான் இவரை வளர்த்துருக்கார். சின்ன வயசில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லுவாராம். ஆனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கார், சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு புரியலை. கோவிலுக்கு அவள் போகும்போது கூட்டின்னு போவா, இவரும் போவார். மெக்கானிக்கலாக அப்படி இப்படிம்பாரே தவிர அது என்னதுன்றது அவர் அவ்வளோவா புரிஞ்சிக்கலை. அப்படியே வந்தது. இவர் படிப்பும் முடிஞ்சது. தாத்தா பாட்டிக்கிட்ட படித்தார். அப்பா அம்மா பற்றி சொல்லலை, ஆனால் அதை நம்ம சொல்ல வேண்டாம். இவர் துபாய்க்கு போய் வேலைக்கு போய் சேர்ந்தார். அப்படி துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் ஒரு ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது ரூம்மேட்டும் உண்டு போல இருக்குது. அது 2 பேருமா சேர்ந்து தங்கியிருக்காங்க. அந்த ரூம்மேட் வந்து என்ன சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அதை பற்றி சொன்னாராம். அதாவது இது வந்து அப்போ மகாபெரிவாள் அவருக்கு தெரியாது, இனிமேல் தான் தெரிய ஆரம்பிக்க போகிறது இவருக்கு, கண்ணனுக்கு. அந்த இவருக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு மகாபெரிவா பக்தர். அவர் சொல்கிறார், ஒரு மாமி வந்து பெரியவாளை வயசானவோ எங்காத்தில் ஒரு ஹோமம் நடக்கிறது, வாங்க வாங்க வாங்கன்ட்டு கேட்டுட்டே இருந்தால் 2-3 தடவை பண்ண பிறகு நீங்களாம் வரமாட்டேல், வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் கேட்கும்போது பெரியவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் நிச்சயமா அப்படின்ட்டாலாம். சரின்ட்டு அந்த மாமியை நம்பின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மாமி வர முடியல. ஏன்னா அவள் ஹோமம் அவத்தில் ஏதோ ஃபங்க்ஷன், ஹோமம் நடக்கிறது. அந்த மாமியை எட்டி பார்த்துட்டு இருக்கா. பெரியவா வருவாளான்னு பெரியவா வந்த மாதிரி தெரியல, ஏமாத்திட்டா பெரியவான்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வந்து திருப்பி தரிசனத்துக்கு வரும்போது பெரியவா கிட்ட சொன்னால், நீங்கள் ஏமாத்திட்டேல், நீங்கள் வரல அப்படின்னு. அப்படியா, நான் வந்தேனே அப்படின்னு. இல்லை நீங்கள் வரல, போய் சொல்கிறேன். சரி அப்படின்னா நீ அந்த இதெல்லாம் ஃபோட்டோ சொல்லுவாடு, அந்த இதெல்லாம் எடுத்தியோ, என்ன அந்த ஹோமம்லாம் எடுத்துருக்கோம், அந்த இதை எடுத்துன்னு வா போ அப்படின்னு. அது வந்து ஒரு அந்த பெரிய ஃபங்க்ஷன் போல் இருக்குது. அதனால் அது ஒரு ஆல்பமாகவே போட்டிருக்கா. அதை கொண்டு வந்தோடனே பெரியவா இப்படியே கடன்னு தள்ளிட்டு அந்த ஹோமத்தை காமிச்சிட்டு இதில் என்னது பாரு அப்படின்னா, புரியல, நான் வந்திருக்கேனே பாரு அப்படின்னா பார்த்தா அதில் ஒரு ஜோதி, அந்த இது கடைசியில் அந்த இது வரும்போது வந்து அப்படியே ஜோதியாக பெரியவா தண்டத்தோடு இருக்க மாதிரி வந்திருக்கு, தண்டத்தோடு நிற்கிற மாதிரி வந்திருக்கு. இதோ இருக்கனே, நான் வந்துட்டேனே அப்படின்னு வந்து அந்த மாமிக்கு தூக்கி வாரி போட்டது. பெரியவா எப்படி வந்திருக்கா அப்படின்னு. பெரியவா தான் பூர்ணஹூதியில் வந்த இது ஜோதியில் அந்த ஜுவாலையில் பெரியவாளே வந்திருக்கா, பெரியவா ரூபம் அப்படியே வந்திருக்கு. அப்புறம் மாமி ஆமாம் வந்திருக்காருன்னு அந்த ஃபோட்டோ அதுதான் இது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிச்சாராம் அவர். இதை பற்றியா ஆமாம்மா பெரியவா பெரியவா இது. அதுக்கப்புறம் பெரியவா மேலே அவருக்கு பக்தி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துலேயோ துபாய் வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டாராம். வந்தவுடனே இங்கே வந்து அவர் கம்ப்யூட்டர் விஷயமாக படிச்சிருக்கிறதுனால ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை ஆரம்பித்து, கம்ப்யூட்டர் சென்டர்னால் வீட்டிலேயே பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாரு. ஒரு 100-150 வெப்சைட்டு எல்லாருக்கும் வெப்சைட் பண்ணி கொடுன்றால அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காதான். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து ஓரிருக்கை மணிமண்டபத்துக்கு இவரை காண்டாக்ட் பண்ணி இவருக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கா. அதுக்கான வெப்சைட் இவர் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃப்ளாப்பியில் போட்டு காப்பி பண்ணி வச்சுருப்பாள். அதை எடுத்துகிட்டு பென் ட்ரைவு, சிடி அதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், அது போய் இது பண்ணோம். இதில் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு வாடகைக்கு அந்த இங்கே அடையார் ஏரியாவில் தான் வந்திருக்காரா இருக்கும் பாவம். அவர் நான் இருக்க ஏரியா அடையார் தான். அவர் அங்கே போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து ஒரு ரெண்ட்டுக்கு அந்த கொடுப்பால கொஞ்சம் டைமிங் கொடுத்து ஹையர் அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு அந்த பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு அவர்
ஒவ்வொரு வேலையாக பண்ணார். கடைசியில் அவர் வந்து இந்த ஃபோட்டோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும், ஓரிக்கையோட ஃபோட்டோஸ், அதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய இது வந்தது. அது நிறைய ஃபோட்டோஸ் உள்ள அப்லோட் பண்ணோம். யூஸ்வலாக அவர் சொல்கிறார், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணும்போது ஆகவே ஆகாது, அப்படியே அப்படியே நின்றுடும், அப்படியே இதுவாகாது. அப்படியே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படின்னும்போது இவர் மனசில் நினச்சிட்டு இருக்கார், அங்கே பெரியவாளுடைய அனுகிரகம் பற்றி இவருக்கு தெரிஞ்சால் தானே. கரப்ட் ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆகும் ஃப்ளாப்பீஸில், அப்புறம் திருப்பி ஒன்றுத்துல ஏற்கனவே இன்னொன்றுத்தில் காப்பி பண்ணியிருந்தா ஒன்று பண்ண ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அது கரப்ட் ஆகிட்டு போயிடுமா அப்படின்றார். அந்த ரொம்ப பிரச்சனை தான். அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியாது, இப்போ மாதிரி அது டெக்னாலஜி அப்படி இருக்கும். இப்போ வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேஜ் வந்தது. மற்றதெல்லாம் முடிச்சுட்டார். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ளாப்பியில் வச்சுருப்பார் இல்லையா, அதை போயிட்டு இது பண்ணி இப்போ இங்கேருந்து அதில் காப்பி பண்ணுறாரு வெப்சைட்டுக்கு. அந்த இதில் அந்த இதுக்கு வந்து பண்ணிட்டுருக்கார். அந்த இதை ஆரம்பிக்கிறார் வாடகைக்கு, அந்த இதில் ஹையரில் இப்போ ஆரம்பிக்கிறார். இது என்ன ஆயிருக்குன்னா, பெரியவாளை வேண்டிக்கவே வேணாம், பெரியவா வேலையே பெரியவாளே பார்த்துப்பா. ரொம்ப ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ஃபோட்டோஸும், நிறைய எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்கான், அது எல்லாமே அப்லோட் ஆகிடுது. இவருக்கே நம்ப முடியல, நிஜமாகவே அப்லோட் ஆகிடுதா அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த ஷாப்பு நடத்துகிறவர், அந்த அந்த ஓனரே வந்து பார்த்துட்டு, ஐயோ இப்படி ஆயிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு அவரே அதிசயப்பட்டானா. இது பெரிய டெக்னாலஜி மிராக்கிள் அப்படின்றார் அவர், பெரியவாளே பண்ணிட்டான். அதனால் இது வந்து எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அவருடைய செக்ரட்டரி ஆத்மநாதன் அவருக்கு அப்போ பழக்கம் இல்லை, இந்த டீலுக்காக இந்த பண்ணுறாரு பிஸ்னஸ். அவர்கிட்ட இதை பற்றி சொன்னபோது அவர் சொன்னதான், அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரான், பெரியவாளுடைய விஷயத்தை பெரியவாளே பார்த்துப்பா, அது சிம்பிளாக இருக்க மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டார் அவர் அது அவரே பார்த்துக்கிறார், நம்ம ஒன்றும் அதை பற்றி கவலைப்படுவானா, பெரியவாளுடைய இதை பற்றி பண்ணுறோன்னா அந்த வேலையை அவரே பார்த்துக்கிறார், நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு ஆத்மநாதன் சொன்னது இவருக்கு ரொம்ப தூக்கி வாய்ப்பட்டு தான். அதனால் மகாபரிவா பண்ணின டெக்னாலஜி மிராக்கிள் இதுங்கிறாரு. இல்லைனா இதை நான் இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை நம்பவே முடியலன்னு சொல்கிறது யாருன்னா கண்ணன்கிறவர். ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபரிபாதேஸ்வரர்.